ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இதுக்கு முன்னாடியே நிறைய டிப்ஸ் சொல்லிட்டேன். என்னுடைய பிளேலிஸ்ட் நீங்க வாட்ச் பண்ணா உங்களுக்கு தெரியும். உங்களுடைய சேனல்ல 400-500 வியூஸ் போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுதா? ஸோ அதுக்கான ரீசன் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். நெக்ஸ்ட் யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க பிளேலிஸ்ட்ல போயிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ், நெக்ஸ்ட் வியூஸ் ஏன் குறையுது, அப்படி குறைஞ்சா நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க பிளேலிஸ்ட வாட்ச் பண்ணுங்க. டைட்டிலே பார்த்துருப்பீங்க, ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இந்த ஆவரேஜ் வியூ டியூரேஷன் என்னன்னா உங்களுடைய வீடியோவை மக்கள் எவ்வளவு நேரம் பாக்குறாங்க, ஸோ அதை பத்தி தான் இந்த ஆவரேஜ் வியூ டியூரேஷன். சரிங்களா? ஸோ இந்த ஆவரேஜ் வியூ டியூரேஷன் உங்களுடைய வீடியோக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, ஸோ நீங்க அதை பார்த்துக்குங்க. கண்டிப்பா ஆவரேஜ் வியூ டியூரேஷன் நல்லா இருந்தா உங்களுக்கு ஈஸியா வாட்சஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னா நிறைய ஐடியா சொல்லியிருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட் யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்க பாருங்க. உங்க சேனலுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்கும். ஸோ இப்ப ஆவரேஜ் வியூ டியூரேஷன் எங்க போய் செக் பண்ணணும், ஸோ அது கம்மியா இருந்தா எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், ஸோ அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். உங்க சேனலுக்கு சிடிஆர் எவ்வளவு முக்கியமோ அது போல ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். சிடிஆர் பத்தி உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சிடிஆர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ சிடிஆர்னா என்ன, சிடிஆர் நமக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பா நீங்க போயிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு யூடியூப் டிப்ஸ் நிறைய டே பை டே அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். இப்போ ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் எங்க இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க YT ஸ்டுடியோவை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க நல்லா இங்க பாருங்க, கண்டென்ட் இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட் மேல நீங்க டச் பண்ணுங்க. இங்க டச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோஸ் பார்த்தலாம், நெக்ஸ்ட் நம்ம ஷார்ட்ஸ்க்கு பார்த்தலாம். இப்போ வீடியோஸ் வந்துடுச்சு. ஸோ நான் இப்போ ரேண்டமா ஒரு வீடியோவை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோவை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சூஸ் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா வீடியோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ இது மேல நான் டச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு 414 வியூஸ் போயிருக்கு, 21 மணி நேரம் வாட்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ மூலம் எனக்கு 4 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ வீடியோ நல்லா இருக்கிறதா சப்ஸ்கிரைபர் வருது. ஸோ நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வியூஸ் கம்மியா தான் போயிட்டு இருக்கு, ஆனா நமக்கு நல்லா இருக்கு இந்த வீடியோ. கொஞ்சம் நீங்க மேல இப்படி தள்ளினீங்கன்னா இங்க ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் இருக்கும். சோ ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன்னா என்னன்னா ஆவரேஜ் வியூ டியூரேஷன் அப்படின்னு அர்த்தம். சோ உங்களுடைய வீடியோவை எவ்வளவு மணி நேரம் பாக்குறாங்க மக்கள், சோ உங்களுடைய வீடியோவை ஆடியன்ஸ் எவ்வளவு மணி நேரம் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டுதான் இந்த இடத்துல காட்டும். சோ ஆவரேஜ் வியூ டியூரேஷன் நார்மலா எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 2.2, அதாவது 2க்கு மேல இருந்தாவே போதும். சோ என்னுடைய ஆவரேஜ் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 3க்கு மேல இருக்கு. சோ 40% இருக்கு. சோ இந்த வீடியோ எல்லாருமே பாக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ல தான் நிறைய போகுது. சோ யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ல நிறைய போனா கண்டிப்பா யூடியூப் நம்மளுடைய வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லுது. கொஞ்சம் வியூவர்ஸ்க்கு நம்மளுடைய வீடியோவை கொடுக்கும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு நாள் ஹிட் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ இந்த வீடியோ யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ல தான் அதிகமா போயிருக்கு. சோ யூடியூப் நல்ல விஷயத்தை மட்டும் தான் நிறைய ஷேர் பண்ணும். சோ இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ல வர மாதிரி நீங்க வீடியோ போட கத்துக்கணும். அதுக்கு நம்மளுடைய சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. என்னுடைய வீடியோ இது மட்டும் இல்லைங்க, எல்லா வீடியோமே ரெக்கமெண்டேஷன்ல தான் போகுது. சோ நீங்க இப்போ ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன்னா என்னன்னு பாத்துட்டீங்க. இது வீடியோக்கு மட்டும் இல்ல, ஷார்ட்ஸ்க்கும் பார்க்கலாம். சோ நீங்க அப்படியே பேக்ல வாங்க, அகைன் பேக்ல வாங்க. நெக்ஸ்ட் இங்க ஷார்ட்ஸ் இருக்கு, இது மேல நீங்க போங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்துடுச்சு. சோ ஷார்ட்ஸ்க்கு நீங்க அதே மெத்தட ஃபாலோ பண்ணலாம். இப்ப நீங்க ஏதாவது ஒரு ஷார்ட்ஸை ரேண்டமா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த ஷார்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இங்க அனலிட்டிக்ஸ் இருக்கு, இது மேல நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன், அதாவது நான் வீடியோக்கே சொல்லிட்டேன். சோ அந்த ரிட்டென்ஷன் இங்க எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 105.6% நல்லாவே பாக்குறாங்க. சோ எவ்வளவு வியூஸ் போயிருக்குன்னா 2.4K வியூஸ் போயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஷார்ட்ஸ்லவே எனக்கு 15 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனும் நல்லா தான் இருக்கு. இப்ப கூட என்னுடைய இந்த ஷார்ட்ஸை ரியல் டைம்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரியல் டைம்னா இப்ப இந்த நொடியில இந்த யாரெல்லாம் பாக்குறாங்களோ
அதுக்கு பேரு தான் ரியல் டைம். ஸோ இப்போ வரைக்குமே இந்த ஷார்ட்ஸ் வந்து மூவிங்ல தான் இருக்கு. ஸோ வந்து ரியல் டைம் இந்த நொடியில வந்து 70 பேர் பாக்குறாங்க. ஸோ யூடியூப் சர்ச்ல தான் அதிகமா போகுது. ஸோ யூடியூப் சர்ச், யூடியூப் ரெக்கமெண்டேஷன், ப்ரௌசர் ஃபியூச்சர்ஸ் இந்த மாதிரி உங்களுடைய வீடியோஸ் இருந்தா கண்டிப்பா உங்களுடைய வீடியோஸ் வந்து ரேங்கிங்ல தான் இருக்கு. கண்டிப்பா யூடியூப் வந்து 1 or 2 monthsல ரிலீஸ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரேங்கிங்ல வரணும்னா கண்டிப்பா நீங்க சில விஷயத்த ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த விஷயம்லாம் நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கு. கண்டிப்பா உங்களுடைய வீடியோஸை வந்து நீங்க யூடியூப் சர்ச்லயும் ரெக்கமெண்டேஷன்லயும் வர மாதிரி வீடியோ மேக் பண்ணி போடுங்க. அப்படி வந்துட்டாவே உங்களுடைய வீடியோ வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஆடியன் ரிட்டென்ஷன் எங்க இருக்குன்னு பாத்துட்டீங்க. உங்களுடைய ஆடியன் ரிட்டென்ஷன் இப்படிதான் இருக்கணும். ஸோ நீங்க அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வீடியோவை மேக் பண்ணி போடுங்க. கண்டிப்பா உங்களுடைய வியூஸ் வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆகும். இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல்ல 400-500 வியூஸ் போயிட்டு அப்படியே உங்களுடைய வியூஸ் ஸ்டாப் ஆகுதா, அதுக்கு வந்து உங்களுடைய டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்லைன், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேமஸான டாபிக் அதெல்லாம் நீங்க கரெக்டா வச்சா மட்டுமே உங்களுடைய வியூஸ் வந்து growth ஆயிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான டாபிக், டிஸ்கிரிப்ஷன் எப்படி செட் பண்ணணும், டைட்டில் எப்படி செட் பண்ணணும், நெக்ஸ்ட் தம்ப்லைன் எப்படி மேக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான வீடியோலாம் நம்மளுடைய சேனல்ல நிறையவே இருக்கு. கண்டிப்பா நீங்க ஒன் டைம் மட்டும் பிளேலிஸ்ட்டை வாட்ச் பண்ணிட்டு போங்க. அப்படி வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுடைய தேடுதலுக்கு, எல்லா தேடுதலுக்குமே நம்மளுடைய சேனல்ல ஆன்சர் இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா ஒன் டைம் நம்மளுடைய சேனலை விசிட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க உங்களுடைய வீடியோவை ஆவரேஜ் வியூ டூரேஷன், அதாவது இப்போ காமிச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்க்குற மாதிரி நீங்க ட்ரெண்டிங்கான டாபிக் செலக்ட் பண்ணி போடணும். அந்த மாதிரி போட்டாவே உங்களுடைய சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுடைய வீடியோவை பார்ப்பாங்க. ஸோ அதன் மூலம் வந்து உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய சேனலுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் போடணும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல்லே தான் இருக்குது, உங்கள் YT ஸ்டுடியோவிலே தான் இருக்குது. ஸோ அதை பற்றியான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக் எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய சேனலில் ஒரு சில விஷயம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலுக்கு மானிட்டேஷன் ப்ராப்ளம் வரும், காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னுடைய பிளேலிஸ்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை இருந்தால் சொல்யூஷன் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஷார்ட்ஸ் எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய டவுட்ஸும் நம்ம டே பை டே கிளியர் பண்ணிட்டு வரோம். ஸோ நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.